எப்படி ஒரு 1 மினிட்ல 1000 எம்ப்ளாயிஸ்க்கு ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுன்ற சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இந்த எக்ஸல் ஷீட் இருக்கும், நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பக்கத்துல ஜஸ்ட் வந்து நான் இப்போ இங்க சொல்ல போற இந்த ஃபார்முலாவை வந்து நீங்க வந்து போடுங்க. ஸோ தட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ஸ்டெப்பும் சொல்றேன் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா கூட நான் சொல்ல போற இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது கண்டிப்பா. ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலாவை கரெக்டா நீங்க போட்டாதான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலாவை போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு பாருங்க இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் இந்த 1000 எம்ப்ளாயிஸோட இதுவும் இந்த ரிசல்ட்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நோட் பேட் நீங்க ஒன்று சிம்பிளா ஓப்பன் பண்ணி அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்றது சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இது வந்து லொக்கேஷன் கேட்கும், நீங்கள் லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும் பை டிஃபால்ட்டாக, நீங்கள் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து கிரியேட் அண்டர்ஸ்கோர் ஃபோல்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணணும். .bat இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எதுவுமே கிரியேட் பண்ணிடாதீங்க, இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ அந்த லொக்கேஷனில் போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். நம்ம இப்போ இந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபோல்டரையும் கிரியேட் பண்ண பின்னாடியும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து 1000 ஃபோல்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் இந்த எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் கிரியேட் ஆகும், இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து 992 ஃபோல்டர்ஸ் தான் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.